திருவரங்கத்துக்கு ஒரு பெரிய வரலாறு உண்டு என்பதை யாரும் மறைத்திட முடியாது. அதிலும் குறிப்பாக திருவரங்கத்தில் இருக்கக்கூடிய ஆலயத்தை பற்றி குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்று சொன்னால், தமிழ்நாட்டில் இருந்து மட்டுமல்ல, இந்திய அளவிலே மட்டுமல்ல, உலக நாடுகளில் இருக்கக்கூடிய பலர் வந்து போகக்கூடிய ஒரு சரித்திரத்தில் இடம்பெற்றிருக்கக்கூடிய ஒரு புகழ்மிக்க ஆலயம் தான் இந்த திருவரங்கத்தில் இருக்கக்கூடிய ஆலயம் என்பதை நான் சொல்லித்தான் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய நிலையில் இல்லை என்பதை நான் தெளிவாக உணர்ந்து கொண்டிருக்கிறேன். சிறப்பு வாய்ந்த அரங்கநாதர் சுவாமி திருக்கோயில் அமைந்திருக்கக்கூடிய ஆலயம் இது. 108 வைணவ திருத்தலங்களில் முதன்மையான கோயிலாக விளங்கிக் கொண்டிருக்கக்கூடிய கோவில் தான் இந்த கோவில். 21 கோபுரங்கள் உள்ள இந்த கோயிலை ராஜகோபுரம் 72 மீட்டர் உயரம் இருக்கக்கூடிய வகையில அமைந்திருக்கிறது. தென்னிந்தியாவிலேயே பெரிய ராஜகோபுரம் இதுதான் என்பதையும் நாம் எண்ணி பார்க்கிறோம். ஆக அப்படிப்பட்ட இந்த கோயிலை கட்டிய சோழனின் பெயர் தர்மவர்ம சோழன் என்பதையும் எண்ணி பார்க்க நேரத்தில் இப்படிப்பட்ட புகழ்மிக்க இந்த திருவரங்கத்திற்கு ஒரு கருப்பு புள்ளியை தேடி தந்திருக்கக்கூடியவர் தான் முன்னாள் முதலமைச்சராக இருந்த அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் என்பதை நீங்கள் தயவு செய்து எண்ணி பார்த்திட வேண்டும். இது இடைத்தேர்தல். இந்த இடைத்தேர்தல் எந்த சூழ்நிலையிலே வந்திருக்கிறது என்று பார்த்தால், நியாயமாக இடைத்தேர்தல் ஒன்று வந்தால், யாராவது இறந்து விட்டால் மக்களால் தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய பிரதிநிதிகளாக எம்பியோ அல்லது எம்எல்ஏவோ அல்லது ஒரு மேயரோ அல்லது ஒரு கவுன்சிலரோ நகராட்சி தலைவரோ ஊராட்சி தலைவரோ பஞ்சாயத்து குழு மெம்பர்களோ மக்களால் தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய பிரதிநிதிகள் யாராவது தவறிவிட்டால், விபத்தின் காரணமாக அல்லது நோய்வாய்ப்பட்டு இறந்துவிடக்கூடிய நிலை வந்தால், அந்த இடத்தை பூர்த்தி செய்வதற்காக இடைத்தேர்தல் வருவது இயல்பு. ஆனால் இந்த இடைத்தேர்தல் எந்த நிலையிலே வந்திருக்கிறது என்று சொன்னால், தமிழகத்திற்கு அவமானத்தை தேடித்தரக்கூடிய வகையில ஊழல் வழக்கிலே சிக்கி 4 ஆண்டுகால சிறை தண்டனை, 100 கோடி ரூபாய் அபராதம், அதனால் பதவி பறிக்கப்பட்டிருக்கிறது. அதுவும் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், இந்தியாவிலே எந்த மாநிலத்தினுடைய முதலமைச்சருக்கும் இப்படி ஒரு தண்டனை, இப்படி ஒரு பதவி பறிப்பு நடந்த வரலாறு கிடையாது. தமிழ்நாட்டிலே ஜெயலலிதாவுக்கு தான் நடந்திருக்கிறது. ஆக அந்த நிலையிலே தான் இந்த இடைத்தேர்தலை நாம் சந்திக்கவிருக்கிறோம்.